கடலூர் தலைவராக இருந்து இயக்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்து, அந்த சால்வை எடுத்துக்கிட்டு திரும்ப திரும்ப போட்டுட்டு இருப்பாங்க. சால்வை கொடுத்துருப்பாங்க கையில. அமைதியா நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாநில இளைஞருடைய செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கடலூர் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என அவர்கள் கொடுத்த அந்த உத்தரவினை ஏற்று நம்முடைய தொகுதியிலே போட்டியிட்ட டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர்களை 1,86,596 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்ம கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேரை சொன்னா பேர் விட்டு படம் வருத்த இருக்கும். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், வட்டார, பகுதி, கிளை, ஊராட்சி அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்தியா கூட்டணி சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி என்கின்ற முறையிலே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். வேட்பாளர்கள் எல்லா பகுதிக்கும் வரவில்லை என்று சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இங்க நடக்கிற கூட்டம் திட்டக்குடி தொகுதி சார்ந்தது. இந்த திட்டக்குடியில் இருக்கின்ற நல்லூர் ஒன்றியம், மங்களூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக பணியாற்றி மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்திருக்கின்றீர்கள். ஒரு கட்சி பேர் சொல்ல, எல்லா கட்சியும் சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு கட்சியா சொன்னா சொல்ல வருத்தப்படுவாங்க தான் சொல்லியிருக்கேன். குறிப்பா கட்சி பேர் வேணா சொல்ல, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மையம், அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆம் ஆத்மி கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை கட்சி, மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடைய அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர், வட்டார, பகுதி, கிளை, ஊராட்சியுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நெஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வேட்பாளர் வந்தாரு, மனு கொடுக்க ஒரு நாள் கூட்டு போனோம். அப்புறம் 2 நாள் கடலூர் மாவட்டம் முழுவதும் பிஏபியை பார்த்தாரு. அதுக்கு பிறகு 6 தொகுதிக்கு 6-12 நாள் ஓட்டு சொல்ல வந்தாரு. அவருக்கு நாம ஒரு கஷ்டம் கூட கொடுக்காம, அவருக்கு மட்டும் இல்ல, அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தொண்டருக்கும் ஒரு சின்ன தொந்தரவு கூட கொடுக்காம இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்துணை தோழர்களும் மிக சிறப்பாக பணியாற்றி வெற்றி பெற செய்திருக்கின்றனர். அதற்காக நெஞ்சாத நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நம்முடைய திட்டக்குடி தொகுதியை பொறுத்தவரையில் 27 லட்சம் ஓட்டு, 27 லட்சம் 27,000 வாக்குகளுக்கு மேல் பெற்று நம்முடைய தொகுதியிலே வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 22,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நான் வெற்றி பெற்றேன். அதைவிட கூடுதலாக 5,000க்கும் மேற்பட்ட, சுமார் 5,500க்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிகம் பெற்று அவரை வெற்றி பெற செய்திருக்கிறோம்.
ஆகவே இந்த தொகுதி மட்டுமல்ல, விருத்தாசலம், நெய்வேலி, பண்ருட்டி நம்முடைய 4 தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற்றுத் தந்திருக்கிறோம். அவர் தேர்தல் நிற்கும் போது நான் சொன்னேன், வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று, நீங்க எந்த கவலையும் படாம இருங்க, நிச்சயமா வெற்றி பெறுவோம் என்று சொன்னோம். ஆனா அவர் எந்த சந்தேகமும் இல்லாம தான் இருந்தார், கவலைப்படவே இல்லை. ஆகவே எங்களுடைய பகுதியில குறிப்பாக எங்களுடைய தோழர்கள் இந்த பகுதியிலிருந்து யார் வந்தாலும் நீங்கள் இன்முகத்தோடு அவர்களை அனுசரிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும் என்று நான் அன்போடு அனைவரும் சார்பில் கேட்டுக்கொண்டு, திட்டக்குடி தொகுதியை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிருக்கிறோம். இன்னும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 221 சட்டமன்ற தொகுதிகளிலே இந்தியா கூட்டணி அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், இந்த கூட்டணிகளை எல்லாம் வைத்துக் கொண்டு 200 இடங்களை கைப்பற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அந்த அடிப்படையில் வருகின்ற 2024 திட்டக்குடி தொகுதி இதைவிட அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, வந்திருக்கின்ற அத்துணை இந்தியாவுடைய நிர்வாகிகளுக்கு உங்களுடைய பாடங்களிலே உங்களுடைய உழைப்புகளுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, பொறுமையா இருந்து சாப்பிடுங்க. வந்திருக்க எல்லாருக்கும் துண்டு போட சொல்லி நம்முடைய எம்பி ஏற்பாடு செய்யிருக்காரு. அதையெல்லாம் நம்ம முகப்புல வச்சு ஒவ்வொருத்தரும் போகும்போது அவருடைய தோள்களில் துண்டடிந்து அனுப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க பாருங்க, இதுக்கு மேலே என்ன கேள்வி?